இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? தேவாதி தேவன் என்று உங்களை தரிசிக்க, உங்களோடு பேச ஆவலோடு இருக்கிறார். நான் 17, 18, 19 அக்டோபர் டெல்லி அங்கே ஒரு சர்ச்சில் பேசுவதற்காக போயிருந்தேன். 3 நாட்கள் அற்புதமாக நடந்தது. கூட்டங்கள் தமிழ் மக்கள் கூட கலந்து கொண்டார்கள், ஹிந்தி மக்கள், தெலுங்கு மக்கள், எல்லாருக்கும் தனித்தனியாக நடந்தது. நல்ல வசதி, நல்ல அற்புதமான ஒரு சபை. எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நன்றாக அன்போடு கவனித்து ஃப்ளைட் இறங்கினிலிருந்து திரும்ப ஏறும் வரை ஃபுல்லாக கேர் எடுத்து ரொம்ப அன்போடு கவனித்தார்கள். நான் 25, 26 இந்த 2 நாட்கள் மதுரைக்கு வருகிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 6 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் கூட்டம் இருக்கிறது. அதன் பிறகு 26ஆம் தேதி காலை 2 சர்வீஸ்கள் இருக்கிறது. அந்த 2 சர்வீஸிலும் நான் பேசுகிறேன். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை இரவு விசேஷித்த கூட்டம் இருக்கிறது எல்லாருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் வைத்து சனிக்கிழமை இரவு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வீஸ் 2 சர்வீஸில், அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரவு விசேஷித்த கூட்டம். இந்த 4 இடத்திலும் 4 கூட்டங்களிலும் நான் செய்தி கொடுக்கிறேன், ஜெபம் செய்வேன். கண்டிப்பாக வாருங்கள். மதுரையில் யாராவது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இந்த கூட்டம் எங்க நடக்கிறது என்றால் எலிம் ஏஜி சர்ச், எலிம் ஏஜி சர்ச், அங்கே இந்த கூட்டம் நடக்கிறது. கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் நடத்துதலை பெறுங்கள். கண்டிப்பாக தேவன் உங்களோடு பேசுவார். நான் டெல்லி போயிருக்கிறதுக்கு முன்பதாக, ஒரு 10 நாட்களுக்கு முன்பதாக தானியேல் புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. கர்த்தர் கொடுத்தார் அந்த எண்ணத்தை. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆளுகை செய்கிறார். அதை வாசிக்கும்படி ஒரு எண்ணம் வாசித்தேன். ஆனால் அதற்கும் இந்த டெல்லி நான் போன அந்த மீட்டிங்க்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்கிறது. கனெக்ஷன் எதற்கென்றால் தானியேல் வேறு தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டான். ஷத்ரக், ஆபேத்நேகோ, மேஷாக் அவர்களும் வேறு தேசத்திலிருந்து அங்க பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்பெல்லாம் ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா ஒரு தேசத்திலிருந்து அடுத்த தேசத்திற்கு கைதிகளாக பிடித்து கொண்டு போயிடுவாங்க. அப்படி பிடிக்கப்பட்டு கொண்டு போன ஒரு நபர் தான் தானியேல். ஷத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ. ராஜா என்ன சொன்னா, அதுல நல்ல மூளை உள்ள ஆட்கள், அவங்களெல்லாம் கரெக்டா தெரிந்தெடுத்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, நல்ல பாஷையை கற்றுக் கொடுத்து, நல்ல டேலண்ட் உள்ளவங்கள கரெக்டா அங்கிருந்து நம்ம செலக்ட் பண்ணணும் என்று சொல்லி ராஜா சொல்லவே அங்கே அவர்களுக்கு விசேஷித்த ஆகாரத்தை கொடுத்து, எல்லாம் கொடுத்து, ட்ரைனிங் கொடுத்து, பாஷையை கற்றுக் கொடுத்து, எல்லாவற்றையும் அங்கே செய்தார்கள். அதே போல டெல்லியிலும் பாருங்கள், பல இடங்களிலிருந்து தமிழ் மக்கள், தெலுங்கு, பல இடங்களிலிருந்து போய் IAS, அப்படி என்றால் இந்த கலெக்டர் போஸ்டுக்காக இந்த IAS படிப்பார்கள். அதிலே திறமை உள்ளவர்கள், நல்லா மார்க் பெற்றவர்கள்,
கண்டிப்பாக கலெக்டர் ஆவார்கள். கலெக்டர் என்றால் அந்த சிட்டிக்கு எல்லா அதிகாரமும் அந்த கலெக்டருக்கு உண்டு. நல்ல ஒரு வேலை, பல இடங்களிலிருந்து வந்து அங்கே படிக்கிறார்கள். வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், வாலிபர்கள், தெலுங்கு பேச அநேக வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் வந்திருந்தார்கள். தமிழ் பேசுபவர்களும் வந்திருந்தார்கள். அப்போ தானியேலை எப்படி கொண்டு போய் ட்ரைனிங் எடுத்து நல்ல நல்ல ஞானம் உள்ளவங்களை தெரிந்தெடுத்தானோ ராஜா, அதே போல நம்ம தேசத்திலையும் இந்த ஐஏஎஸ் படிக்கிறவங்களை அங்க ஒரு பெரிய டீச்சிங் இருக்கிறது. அதனால இந்த தானியேலை படித்து நான் போனது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அவர்களுக்காக ஜெபிக்க அநேக தீர்க்க தரிசனங்கள் தேவன் பேசி சில பேரை அழைத்தார். அந்த போதகர் கூட்டத்தில் 4 பேரை நான் கூப்பிட்டேன். 4 பேரும் வந்தார்கள். ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அந்த பாஸ்டர் சபையில ஒரு நபர் கொஞ்ச நாளைக்கு முன்னால, கொஞ்ச நாளைக்கோ கொஞ்ச மாதத்திற்கு முன்பதாகவோ ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பித்தார். அந்த பிசினஸுக்காக நீங்கள் போய் ஜெபம் பண்ணி ஓபன் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த பிசினஸ் நல்லா நடக்கும். அந்த நபர் சர்ச்சுக்கு அநேக உதவிகளை செய்வார் என்று சொன்னேன். சொன்னா கரெக்டா அதே போல ஒரு பாஸ்டர் சில வாரத்திற்கு முன்பதாகத்தான் என் சர்ச்சில் உள்ள ஒரு ஆள் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சார் என்று சொல்லி முன்னால் வந்தார். ஆச்சரியமா இருந்தது. அப்படி தேவன் பல காரியங்களை அங்கே செய்தார். குறிப்பாக இந்த ஐஏஎஸ் படிக்கிறவங்க அங்க ஜாஸ்தி. அப்போ தானியேல் சொல்லுவான், ஞானம் வல்லமை தேவனுக்கே உரியது. ஒருவன் ஞானத்தில் குறைவாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். கண்டிப்பாக தேவன் அந்த நபருக்கு ஞானத்தை கொடுப்பார். யாரையும் பலப்படுத்த தேவனால் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஞானம் பலம் தேவனுக்கே உரியது. நாம் கேட்டால் தேவன் தருவார். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு விசேஷமான சம்பவம் இருக்கிறது. சிங்க கவியிலே தானியேலை கொண்டு போட்டார்கள். எதற்கு போட்டார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பலமுறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பலமுறை கேட்டிருப்பீர்கள், பல பிரசங்கங்களை கேட்டிருப்பீர்கள், வேதத்திலே வாசித்திருப்பீர்கள். அப்போ தானியேல் மேலே பொறாமை, எப்படியாவது தானியேலை தீர்த்து கட்டணும். எதுக்குன்னா ராஜா எதுக்குனாலும் தானியேல்னு சொல்றாரு ராஜா. அப்போ தானியேல் இவ்வளவு பேரோட இருந்தா நம்மெல்லாம் முன்னேற முடியாது, நமக்கு ஃபியூச்சர் இருக்காது. அதனால தானியேலை ஓச்சி கட்டினாதான் நமக்கு ஃபியூச்சர் இருக்கும் என்று யோசித்து அவங்க பிளான் பண்றாங்க. எப்படி தானியேலை சிக்க வைப்பது, பிரச்சனைக்குள்ள தள்ளுவது. எந்த குற்றமும் அவன் மேல காணப்படவில்லை. கடைசியில கண்டுபிடிச்சாங்க. வீட்டுல 3 தடவை, ஒரு நாளைக்கு 3 தடவை முழங்கார் படித்து ஜெபம் பண்றாரு. அந்த ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதை வச்சு என்ன செய்யன்னு நேரு ராஜா கிட்ட போய் 30 நாள் உம்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, இந்த கட்டளையில கையெழுத்து போடும் என்று சொல்லி ராஜா கிட்ட நைசா பேசி அவரை கொஞ்சம் நல்லா உயர்த்தி பேசுற மாதிரி பேசி உம்மை தவிர அப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் யாமேல இவ்வளவு அன்பா ஜனங்களுக்கு, அப்பா என்ன இவ்வளவு மதித்து வச்சிருக்கிறாங்களான்று அவருக்கு. கடைசியில என்ன ஆச்சு, அப்பந்தான் ராஜாவுக்கு தெரிஞ்சு தானியேல் மேல பொறாம கொண்டு தானியேலை எப்படியாவது கொல்லணும், இல்லாம ஆக்கணும்ன்று இவங்கெல்லாம் பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க என்று அப்பம் புரிஞ்சிச்சு. தானியேலை கொண்டு உள்ள போட்டாச்சு. எதுக்குன்னா எல்லாம் கட்டளை
எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு ராஜா, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. ராத்திரி ராஜாவுக்கு தூக்கமே வரல, சாப்பிடல. சந்தோஷமா இருப்பதற்கு ராஜாக்கள் என்ன செய்வாங்க, சாயந்தரம் இந்த மியூசிக்கு, நடனம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒன்றையும் பார்க்கல. அப்போ ராத்திரி முழுவதும் தூக்கம் கிடையாது. ரொம்ப கவலையோடு காலையிலே போறாரு சிங்க கவிக்கு. ஒரு ராஜா சிங்க கவியில போட்ட ஒரு ஆளை பார்க்கறதுக்கு காலையிலே போறாரு. துக்க சத்தமுத்தோ அந்த தானியேல் அந்த சிங்க கவி பக்கத்துல போய் மெதுவா கேட்கிறாரு, தானியேலே, நீ எவ்வளவு உண்மையா ஆராதித்தாய் அல்லவா உன் தேவனை, அவர் உன்னை தப்புவித்தாரா? அப்படிங்கும்போது உள்ள இருந்து சவுண்ட் வருது, ஆமா ராஜாவே, உமக்கு நான் தப்பு பண்ணல, தேவனுக்கு நான் தப்பு பண்ணல. அதனால தேவன் என்ன செய்தாருன்னா தன் தூதனை அனுப்பி அங்கே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அப்படின்னு சொன்னோடனே தானியலை வெளியெடுத்தாச்சு. தானியலை உள்ள போட யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் உள்ள போட்டாச்சு. அவங்க அந்த சிங்க கவிக்குள்ள வந்து கீழே வந்து விழுறதுக்கு முன்னாலே சிங்கம் பாஞ்சு அவங்கள எலும்பெல்லாம் முறிச்சு அவங்களை கொன்று போட்டது. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம அறியணும். ஒரு சத்தியம் இதற்குள்ள மறைந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எரிச்சலோடு பொறாமையோடு ஏதாவது இவங்களை இல்லாம ஆக்கணும்னு சொல்லி இந்த உலகத்துல சில பேரு என்ன செய்வாங்கன்னா, வேண்டாத காரியங்கள், தப்பு செய்யட்ட கூட எதையாவது சொல்லி நம்ம மனசை வேதனையாக்கி கொண்டு போய் ஜெயில இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல தண்டனை அனுபவிக்கும்படி கொண்டு போய் மாட்டிடுவாங்க. ஆனா இந்த சம்பவத்திலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? தேவ பிள்ளைகளை யாராவது இப்படி பொறாமையோடு கொண்டு போய் நஷ்டத்தை கொடுத்து பிரச்சனை கொடுத்து கஷ்டப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆளு வெளியே வந்துருவார். யார் அதற்கு காரணமா இருந்தாங்களோ, அந்த தண்டனை கொடுப்பதற்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவர்கள் எல்லாரும் போய் அந்த தண்டனை அனுபவிப்பாங்க. அதான் இதற்குள்ள இருக்கிற ஒரு சத்தியம். அதனால நீங்க எல்லாரும் என்று ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் வந்திருந்தாலும், ஏதாவது அநியாயம் நடந்திருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் வரும், எனக்கு ஒரு பிரச்சனை வராது, அதற்கு காரணமாக இருந்தவங்க எல்லார் மேலேயும் பிரச்சனை வரும். தேவன் அப்படி செய்வார், விடமாட்டார் என்ற ஒரு உண்மையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, வடநாட்டில் பஜிந்தர் சிங் என்ற ஒரு நபர் உண்டு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் மேல பல குற்றங்கள். இந்த பஜிந்தர் சிங்கை பற்றி எனக்கு தெரியாது, பழக்கம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த சம்பவம் வந்ததுனால அதை சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் அவர் இப்போ உள்ள இருக்கிறார். உண்மையிலே அவர் தப்பு பண்ணாரா? உண்மையிலே தப்பு பண்ணாரா? இல்லைன்னா வேண்டும் என்று பின்னால எல்லாம் செட்டப் பண்ணி ஏதாவது செய்தாங்களா? நமக்கு தெரியாது. நம்ம அங்க போகல, அவரை பற்றி எனக்கு தெரியாது, பழக்கமும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உண்மையிலே அவர் தப்பு பண்ணல, பண்ணாம யாராவது செட் பண்ணி அவரை உள்ள தள்ளி இருந்தா பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் வரும் அவர் வெளியே வந்துடுவார்.
யாரெல்லாம் அவரை உள்ள அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ எல்லாரும் தண்டனையை அனுபவிப்பாங்க. அப்படி நடக்கும். எதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உடனே தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்று உடனே அப்படி ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுறாதுங்க. அது சொல்லல, ஒரு உதாரணத்துக்காக அதை சொன்ன அந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு வசதியா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். தப்பு செய்யட்ட வெளியே வருவார். வெளியே வந்தவுடனே யாரெல்லாம் இவருக்கு தண்டனை கொடுக்க காரணமாக இருந்தாங்களோ எல்லாரும் உள்ள போவாங்க. இந்த சம்பவத்துல இருந்து ஒரு சத்தியம் இது வெளியே வருது. அதனால சின்ன சின்ன விஷயத்துல கூட பெரிய பெரிய தண்டனை ஜெயில கொண்டு போட்டாங்க. அது இல்லாம சின்ன சின்ன விஷயம், அத்தைக்கு மருமகளுக்கு, புருஷன் மனைவிக்கு, குடும்பத்துல சொந்தக்காரங்களுக்கு, அண்ணன் தம்பிக்கு ஏதாவது செய்து மோசம் போய் ஏதாவது எனக்கு அநியாயம் நடந்திருக்குயா, நான் தண்டனை அனுபவிச்சையா, ஒன்னும் நான் தப்பு பண்ணலையா, அப்படி யாராவது சின்ன சின்ன விஷயத்துல கூட வீட்டுல கூட அதற்கு அந்த வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். உங்களுக்கு ஒரு குறையும் வராம தேவன் பார்த்து நீங்கள் அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிப்பதற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த பிரச்சனையை ஆண்டவர் கொடுப்பார். அப்படி ஒரு சத்தியம் இதற்குள்ள அடங்கியிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் தைரியம் பெறணும், நம்பிக்கை பெறணும் இந்த சம்பவத்தின் மூலமாக. அதனாலதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று இந்த சத்தியத்தை நாம் கேட்டோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி, தேவனே எனக்கு உதவி செய்யும்பா, தானியேலை காப்பாற்றினீர், அடியனையும் காப்பாற்றும், உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றும் என்று நாம் ஜெயிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஒரு விசை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதே உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும். எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்ட ஐயா, உதவி செய்யும், வழி நடத்தும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். I bind every darkness in the name of Jesus. Hallelujah. எல்லா தடைகளும் நீங்கட்டு இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே நம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. I bind every darkness in the name of Jesus. Hallelujah. துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும்ப்பா. உதவி செய்யும், வழி நடத்தும், நீதி செய்யும். நீதியுள்ள தேவன், நியாயம் செய்கிறவர், ஒவ்வொரு ஃபேமிலியும் பொறுப்படும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ரிவைவல் டிவி தமிழ் மக்களுக்காக, தமிழ் பாஷை மக்களுக்காக இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வருகிற நிகழ்ச்சிகளை பாருங்கள், நன்மை பெறுங்கள், ஆவிக்குரிய வழியிலே முன்னேறுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெரிந்தவர்கள் எல்லாரும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லாருக்கும் சொல்லுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.